வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதிகள் இங்கே என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்படின்னா, இதை எஸ்சி எஸ்டி ஆக்ட் கீழே பதிவு செய்யணும். கூடவே ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 கீழேயும் வழக்கு பதிவு செய்யணும். அதற்கு கூடவே போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை சிபிசிஐடி ஆல்டர் பண்ணணும் அப்படின்னும், இதில் யாரெல்லாம் இன்வால்வ்டோ அந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் இன்னொன்னும் சொல்லப்பட்டது. இவங்க என்னன்னா ஹைவேஸில் உட்காந்து இவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, இந்த இடையூறாக இருக்குது போக்குவரத்துக்கு அப்படின்னும் போது, அங்கே நீதிபதி அவர்களை நோக்கி கேட்ட கேள்வி என்னன்னா, மக்கள் அவங்களுடைய உரிமைக்காக அங்கே போராடுறாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த ரூட்டில் சிஎம் போகிறாங்க, பிரதமர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மக்கள் அங்கேருந்து போக சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு ரூட்டை மாற்றி போக சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயம் அங்கே கேட்கப்பட்டது. கூடவே ஒரு அட்வொகேட்ஸ் டீம் அமைக்கப்பட்டு அந்த மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்களுக்கு ரொம்ப காமாக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு இடமும் ஒதுக்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா எடுத்தாதான் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கலைந்து செல்வோம், அவரது உடலையும் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டு இருக்காங்க.